بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على خاتم الأنبياء سيد المرسلين وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها العباد أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار فتدخلكم الجنة. فتلبس بلباس التقوى، لأن الله عز وجل يقول لباس التقوى ذلك خير. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قالوا سمعنا فتى يذكرهم يقال له إبراهيم. صدق الله مولانا العليم. وقال النبي صلى الله عليه وسلم الشباب شعبة من الجنون أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை செம்மையாகவும் சிறப்பாகவும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தனும் கருணையும் சலாமெனும் ஈடற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் ஹாத்தமுன் நபியின் சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாருடைய அடிச்சுவடுகளை ஒன்று தவறிவிடாமல் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், இன்னும் கியாமத் நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உரித்தாகட்டும். புனிதமான ஜும்மாவுடைய கடமை அல்லாஹுடைய மாளிகையில் இத்திகாஃப் என்ற நியத்துடன் வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்விடயத்தை செய்யுமாறு எமக்கு ஏவிருக்கின்றானோ அவ்வகையான விடயங்களை எம்மால் முடிந்தளவு எடுத்து நடக்குமாறு, எவ்வகையான விடயங்கள் செய்யக்கூடாது என்பதாக தடை விதித்திருக்கிறானோ அவ்வகையான விடயங்களை முற்று முழுதாக 100% தவிர்ந்திருக்குமாறு முதலால் அடியானாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீஹத்தை செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் கோடிக்கணக்கான அருட்பாக்கியங்களை தந்திருக்கிறார். வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. ஒரு மனிதர் நினைக்கிறார், அல்லாஹ் எனக்கு என்ன நிஅமத் தந்திருக்கிறான், எனக்கு என்ன அருட்பாக்கியம் தந்திருக்கிறான் என்பதை எண்ணி பார்க்க நினைத்தால் மட்டிட முடியாது என்பதாக ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் கோடிக்கணக்கான நியாமத்துகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த நியாமத்துகள்ல ஆக சிறந்த ஒரு நியாமத் தான் வாலிபத்துடைய பருவம். எங்கட பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது வாலிபர்களாக இருக்கக்கூடிய நாங்களாக இருக்கலாம். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்த ஆக பெரிய ஒரு நியாமத் வாலிபத்துடைய நேரம். இந்த வாலிபத்துடைய பெருமதியை அல்லாஹ் எடுத்து காட்டுறதுக்கு தான் கியாமத்து நாள்ல ஒவ்வொரு மனிதனிடத்திலும் 4 கேள்விகளை அல்லாஹ் கேட்பார். அந்த 4 கேள்விக்கு யார் பதில் சொல்லலையோ அவருடைய ஒரு பாதத்தை கூட முன்னால் எடுத்து வைக்க முடியாது. முதல் கேள்வி, மனிதா உன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு கழித்தாய்? இரண்டாவது கேள்வி, மனிதா உங்களுடைய வாலிபத்தை எவ்வாறு கழித்தீர்கள்? வாழ்க்கையை எவ்வாறு கழித்தீர்கள் என்று கேட்டால் மாத்திரம் போதும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையை எவ்வாறு கழித்தீர்கள், அதுல இருந்து பிரித்து வாலிபத்தை எவ்வாறு கழித்தீர்கள்? இன்னைக்கு எல்லாத்தையும் மீட்கக்கூடிய கேள்வி ஒன்றுதான், வாலிபர்கள் யார சொல்றது, வாலிபத்துடைய வயதெல்லைகள் என்ன என்ற கேள்வி எல்லாத்தையும் மீட்கிற ஒன்றுதான். உலமாக்கள் எழுதுறாங்க,
யார வாலிபர்கள்னு சொல்றதுன்னா, ஒரு ஆண் அல்லது பெண் மெச்சுவர்ட் ஆனதுல இருந்து வாலிபத்துக்குள்ளால நுழைகிறாங்க. பருவ வயதை அடைந்ததுக்கு பின் அவர் வாலிபர் என்ற லிஸ்டுக்குள்ளால் வாரார். 40 வயது வரை காட்டியும் அவர் வாலிபத்தில் தான் இருக்கிறார். எப்ப 40 வயதை தாண்டுகிறாரோ அவர் வாலிபர் என்ற லிஸ்டில் இருந்து வெளியே போகிறார் என்பதாக உலமாக்கள் கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வாலிபர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஷ்ஷபாபு ஷுஅபத்து மினல் ஜுனூன். யங்ஸ்டர் இஸ் a sign of madness. வாலிபம் இதே ஒரு வகையான பைத்தியம். அது வித்தியாசமான ஒரு கிரைட்டேரியாவில் பயணம் செய்யக்கூடிய ஒன்று. வாலிபர்கள் நாங்க சொல்றதுதான் சரி, நான் செய்யறது தான் சரி, என்னோட மூளை என்ன சொல்லுதோ இதுதான் சரி என்று வாழக்கூடிய வயசுதான் வாலிபம். எங்கட வாலிபர்கள் புத்தளத்தில் நாங்க வாலிபர்கள் சில வாலிபர்களை பார்க்கலாம். சிலவர்களுக்கு மொட்டபைக் பைத்தியம், சிலவங்களுக்கு லேப்டாப் பைத்தியம், சிலவங்களுக்கு மொபைல் பைத்தியம், சிலவங்களுக்கு முடிய டிசைனா வெட்டொன்னு பைத்தியம், சிலவங்களுக்கு தாடியில கோடு போடுற பைத்தியம். இப்படி ஒவ்வொரு வகையான பைத்தியம், ஒவ்வொரு வகையான பொருட்கள் எடிக்டட் ஆகி தான் செய்வாங்க. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாலிபம் என்பது ஒரு வகையான பைத்தியம் தான். ஆனால் அஜ்பு ரப்பிக் மின் ஷாபின் லைஸத் லஹு சபுஹா, எந்த வாலிபருக்கு வாலிப காலத்துல நான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உருவாக்கணும், நான் மஸ்ஜிதோட தொடர்பு உருவாகணும், நான் அல்லாஹ்வுடைய முஹப்பத்துக்குரியவனாக வாழணும், எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில நல்ல முஹப்பத் உருவாகணும், எனக்கும் மஸ்ஜிதுக்கும் மத்தியில் நிறைய ஹிதுமத்தில் நான் ஈடுபடணும் என்று அல்லாஹ்வுடைய முஹப்பத்துக்காக எந்த வாலிபர் முயற்சி செய்கிறாரோ அந்த வாலிபரை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் குறிப்பிட்டு காட்டினார். இப்படிப்பட்ட வாலிபர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா அர்ஷுடைய நிழல கியாமத் நாள்ல யாருக்கும் நிழல் கிடைக்காது. 7 கூட்டத்துக்கு கொடுப்பான். அதுல ஒன்றுதான் ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லாஹ். அது வாலிபர்கள் அவங்களோட வாலிபத்தை அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக அல்லாஹ்வுக்காக மஸ்ஜிதுகளில் கழித்த வாலிபர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எங்கட புத்தளத்துல சுமார் 30,000 வயது வந்த ஆண்கள்ல இன்று வாலிபர்கள் என்று கருதப்படக்கூடியவர்கள் 13,000 தொடக்கம் 14,000 வயது வந்த ஆண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வாலிபர்களாகத்தான் கருதப்படுகிறார்கள். இன்று எடுத்துக்கொண்ட தலையங்கமும் அதுதான். என் ஐடியல் இஸ்லாமிக் யங்ஸ்டர், என்னுடைய ஒரு பிள்ளையாக இருக்கலாம் அல்லது வாலிபர்களாக இருக்கக்கூடிய நாங்களாக இருக்கலாம். நாம் எதிர்காலத்தில் சமூகத்தின் முன்மாதிரியான வாலிபனாக, சமூகத்தின் தலைவனாக, சமூகத்தில் மதிக்கப்படக்கூடிய வாலிபனாக நான் உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் இஸ்லாம் சொல்லக்கூடிய கிரைட்டேரியாக்கள் என்ன, இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்ன என்பதுதான் இன்றைய ஜும்மாவுடைய மிக முக்கியமான ஒரு தலையங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, என்னுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது இந்த குத்பாவுக்கு வந்த வாலிபர்களாக இருக்கலாம் அல்லது புத்தள சமூகத்தில் வாழக்கூடிய வாலிபர்களாக இருக்கலாம். இந்த வாலிபர்கள் தான் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு பின்னால் ஒரு சமயத்துடைய தலைவர்கள், சமூகத்துடைய தலைவர்கள், மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், எஸ்டிஎஸ் உடைய நிர்வாகிகள், அரசியல் தலைமைக்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைய வாலிபர்கள் தான். அந்த வாலிபர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு கழிய வேண்டும் என்பதை தீனுல் இஸ்லாம் மார்க்கம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, என்னுடைய பிள்ளையாக இருக்கலாம் அல்லது வாலிபர்களாக இருக்கக்கூடிய நாம் எதிர்கால சமூகத்தின் தலைவர்களாக வர வேண்டும் என்றால் மார்க்கம் 4 கிரைட்டேரியாக்களை பேசுது. இந்த கிரைட்டேரியா யாருக்கு எல்லாம் ஈக்குதோ அவர்கள் தான் எதிர்கால சமூகத்தின் தலைவர்கள், அவர்கள் தான் எதிர்கால சமூகத்தின் முன்மாதிரியான வாலிபர்கள் என்பதாக தீனுல் இஸ்லாம் மார்க்கம் தெளிவாக குறிப்பிட்டு காட்டுது. அதுல ஒன்றுதான் முதலாவது பேசிக் குவாலிஃபிகேஷன், தக்வா உள்ள வாலிபர்களாக வாழணும், அல்லாஹ்வுடைய பயத்தோட உலகத்துல வாழணும். தக்வா என்ற என்ன? வம்மாமன் خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. அவருக்கு முடியுமான நன்மையை செய்யறது. பாவத்தை உள்ளம் சொல்லுது ஒரு பாவம் செய்யறது. ரோட்ல ஒரு பெண் போறா, அவளை பார்க்க உள்ளம் சொல்லுது. வியாபாரத்தில் திடீர்ல
பேங்க்ல வச்சு வட்டிக்கு காசு எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டை வச்சு அந்த சொத்தை திருப்பி எடுத்துடலாம். வட்டியோட தொடர்பாக சொல்லுது. களவெடுக்க நப்சு சொல்லுது, சிகரெட் பத்துறதுக்கு சொல்லுது, போதை வியாபாரத்துக்கு சொல்லுது, நப்சு சொல்லுது. இந்த பாவத்தை செஞ்சா நல்லவே. இவர் நினைக்கிறார் இந்த பாவத்தை செஞ்சா அல்லாஹ்க்கு முன்னால ஒரு நாள் நிக்கணும், அல்லாஹ் கேள்வி கேட்பானே, இந்த பாவத்தை ஏன் செஞ்சான்னு கேள்வி கேட்பானே என்று பயந்து அந்த பாவத்தை விடுவாரேயானால் ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா, சொர்க்கத்தை தங்கக்கூடிய ஸ்தலமாக ஆக்கி கொடுப்போம் என்பதாக ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல தெளிவாக குறிப்பிடுறார். ஆக அன்புக்குரிய வாலிபர்களே, நண்பர்களே, முதலாவது மார்க்கம் சொல்லக்கூடிய கிரைட்டேரியா என்ன? தக்வா உள்ள வாலிபர்களாக வரணும். எல்லாருக்குமே தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலையெல்லாம் உடைக்கிறார், பெரிய சிலையுடைய கழுத்தின் மீது கோடாரிய தொங்க போட்டார். அரசன் வருகிறான், மக்கள் எல்லாம் வருகிறார்கள். அரசன் கேட்கிறான், மன் ஃபால ஹாதா, இந்த சிலையை உடைச்சது யார்? அந்த மக்கள் சொன்ன பதில் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான் அந்த சரித்திரத்தை. காலு சமிஅனா ஃபதை யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹீம். ஒரு வாலிபர் சொல்றதை கேட்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல ஃபதன் என்பதாக பேசுறான். ஒரு வாலிபர் சொன்னார், அவர்தான் சிலையெல்லாம் உடைப்பேன் என்று சொன்னார். அவர பேர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நாங்க நெருப்புல போட போறோம், தயார் போடுங்க. நெருப்பிலும் வீசப்படுகிறார்கள். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் போதுமானவன். நெருப்புக்கிலும் விழுகிறார்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். கேள்வி என்னன்னா, அதது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள்ள விழுவுற நேரம் வயசு எத்தனை? தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, வெறுமனே 16 இயர்ஸ் ஓல்ட், 16 வயது வாலிபர். ஒரு 16 வயது வாலிபர் முழு ஷிர்க்குக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். 40 வயது அடைந்து போது அல்லாஹ் நுபுவத்தை கொடுக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சரித்திரத்தை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அரசனுடைய மனைவி அரச மாளிகைக்குள்ளால் அனைத்து கதவுக்கும் தாப்பால் இடுகிறார். தாப்பாலிட்டு சொல்றாள், காலத் ஹைதலக், என்னோட ஆசையை நிவர்த்தி செய்யுங்க. நீங்க ரிக்வெஸ்ட் ஒன்றுதான், ஆப்ஷன் 2. ஆசையை நிவர்த்தி செஞ்சா அரசனாக வாழலாம், இல்லைன்னா ஜெயிலுக்கு போகணும். சொன்ன பதில் அல்லாஹ்க்கு பிடிச்சிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட சரித்திரத்தை அல்லாஹ் பேசுறான். ரப்பிஸ் சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதூனனி இலை. நீங்க கூப்பிடுற ஹராத்தை விட நான் ஜெயிலுக்கு போறது சிறந்தது. நான் ஜெயிலுக்கு போக தயார். எவ்வளோ காலம்? இப்ப போறமாய் பணசத்திரமாயா, அல்ல 4 மாசம் 10 நாளா, அல்லது 1.5 வருஷத்துக்கு பின்னால மெஜஸ்டிக் கோர்ட்ல போட்டு பொண்ணு எடுக்கிற மாதிரியா? இல்ல இல்ல. தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு ரிவாயத் 12 வருடம் ஜெயிலுக்குள்ள இருந்தாங்க, இன்னொரு ரிவாயத் 14 வருடம் ஜெயிலுக்குள்ள இருந்தாங்க. இவங்க ஜெயிலுக்கு போற நேரம் வயசு எத்தனை? வெறுமனே 18 வயது வாலிபர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 18 வயசுல நினைக்கிறாங்க, என்னோட உடம்பான ஒரு ஹராம் நடந்துடக்கூடாது. தக்வாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 40 வயதை அடைந்த போது நபித்துவத்தை அல்லாஹ் கொடுத்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரித்திரத்தை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். ஜாலூத் என்ற கொடுங்கோலன் இருந்தான், அவனுடன் யுத்தம் செய்வதற்கு பயந்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் அவனுடன் யுத்தம் செய்ய தயார். என்ன எடுத்துட்டு போவீங்க? கட்ட போலாலே அடிச்சு கொலை செய்வேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கதல தாவூத் ஜாலூத். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜாலூதை கொலை செய்தார். தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, வெறுமனே தனிமையாக கட்ட போலாலே அடித்து கொலை செய்தார்கள். இஸ்லாமிக் கான்ஃபிடன்ஸ், தைரியத்தை வளர்க்கக்கூடிய வயது வாலிபம் தான். தக்வாவை வளர்க்கிறது, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பயத்தை உருவாக்குறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் தைரியமாக நிற்பதெல்லாம் வாலிப பருவத்தில் தான். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய சம்பவங்களை, முன்னோர்களுடைய சம்பவங்களை குர்ஆன்ல பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நாங்கள் எல்லாமே சூரத்துல் கஹஃப் ஓதி கொண்டு வந்திருப்போம். இந்த சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7-8 வாலிபர்களை பற்றி தான் பேசுறார். அந்த 7-8 வாலிபர்கள் யார்? எல்லா அரசனை கடவுளாக வணங்கினார்கள். இந்த 7-8 வாலிபர்கள் சொன்னார்கள், நாங்க அரசனை கடவுளாக ஏற்க மாட்டோம். பிடித்து கொண்டு வரப்படுகிறார்கள் அரசனுக்கு முன்னால. அரசன் கேட்கிறான்,
நான் உங்களோட கடவுள் இல்லையா? சொன்னாங்க, இல்லை, நீங்க எங்கட கடவுள் இல்லை. நான் உங்களோட கடவுள் இல்லை என்றால் உங்களோட கடவுள் யார்? சொன்ன பதில் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்ல் லன் நதுவ மின் தூனிஹி இலாஹா. ரப்புனா, எங்கட ரப்பு யார் தெரியுமா? ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்ல், வானம் பூமியுடைய ரப்பு யாரோ அவன் தான் எங்கட ரப்பு. லன் நதுவ மின் தூனிஹி இலாஹா, அவனை தவிர வேற யாரையும் நாங்க கடவுளாக ஏற்க மாட்டோம். தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, லூனா கலண்டர் படி 309 வருடம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாலிபர்களை குகைக்குள்ள வச்சு பாதுகாத்தார். ஆக அன்புக்குரிய வாலிபர்களே, நண்பர்களே, வாலிபர்களை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, எங்கட பிள்ளைகள் நாங்கள் எதிர்கால சமூகத்தின் தலைவர்களாக வரணுமா? முதலாவது பேசிக் குவாலிஃபிகேஷன் தக்வா உள்ள வாலிபர்களாக வாழணும். இந்த தக்வானு வார நேரம் ஆக முக்கியமான ஒன்றுதான் ஹலாலான உழைப்பு. இன்றைய வாலிபர்களுடைய உழைப்புகளை எடுத்துக்கொண்டால் ஒன்று ட்ரக்ஸுக்கு பிஸ்னஸ், ட்ரக்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகியது, அல்லது ஒரு தொழில் செய்கிறார்கள், அது மார்க்கத்துடைய சட்டம் என்ன, இது மார்க்கம் ஹலாலாகி இருக்கிறதா, இது மார்க்கத்தில் 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணேலுமா, இவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கிறதாக இருந்தால் மார்க்கம் இதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறதா என்ற எந்த விதமான மார்க்கத்துடைய பேசிக் சட்டம் இல்லாமல் இன்றைய வாலிபர்கள் எல்லாம் வியாபாரம் என்பதாக, தொழில் என்பதாக மார்க்கத்தில் உழைப்பது ஹலாலான ஒரு விடயம்தான். கோடிக்கணக்காக உழைக்கலாம், லட்சக்கணக்காக உழைக்கலாம், ஹலாலான முறையில் உழைக்கப்பட வேண்டும். தன்னுடைய பொருளாதார சம்பாத்தியம் எல்லாம் ஹலாலான முறையில் வர வேண்டும். நாம் இன்று வாலிபர்களாக இருப்பவர்கள் எதிர்கால சமூகத்தின் ஒரு நட்பிரஜைகளாக, சமூகத்தின் தலைவர்களாக வர இருப்பவர்கள். எங்களுடைய உழைப்புகளை மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய தருணம் தான் இன்றைய காலத்தில் புத்தளத்துடைய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எம்முடைய பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள், என்னுடைய பிள்ளை, அவருடைய தொழில் என்னவாக இருக்கிறது, அவர் யாருடன் தொடர்பு பட்டிருக்கிறார், அவருடைய கொடுக்கல் வாங்கல் எவ்வாறு இருக்கிறது, ஏன் ஆக முக்கியம் அல்லாஹுடைய பயத்தோட உலகத்தில் வாழும். இன்னைக்கு எல்லாமே தக்வான்னு நினைச்சா இபாதத்துல மட்டுமல்ல, தக்வா வாரத்துக்கு ஆக முக்கியமான ஒரு இடம் தான் வியாபாரம். என்னுடைய வருமானம் வரக்கூடிய இடம் இது அல்லாஹ்வுக்கு பயந்ததாக ஹலாலான முறையில் 100% எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அந்த உழைப்புகள் எங்களிடத்தில் வரும் என்றால் நிச்சயமாக எம்முடைய பிச்சலங்களும் சரி, எமது சமூகமும் சரி, அல்லது எம்முடைய தலைமைத்துவமும் சரி மிக அழகானதாக எமது ஊருக்குள்ளால் இருக்கும் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அன்புக்குரிய வாலிபர்களே, முதலாவது குவாலிஃபிகேஷன் தக்வா உள்ள வாலிபர்கள். இரண்டாவது மார்க்கம் பேசுது, நீங்க எதிர்கால சமூகத்தின் தலைவர்களாக வரணுமா? இரண்டாவது உங்கள்கிட்ட இயக்கக்கூடிய தகமைகள்ல ஒன்றுதான் பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பிள்ளைகளாக வரணும். எங்களோட ஆப்பாட அம்மாட துஆக்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடியவர்களாக வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் நாளுடைய அடையாளங்களில் நின்றும் ஒன்றுதான், அதுனா சதீகஹு அக்ஸா அபாஹு, நண்பர்களை நெருக்கமாக்குவாங்க, பெற்றோர்களை தூரமாக்கிடுவாங்க. இதெல்லாம் அப்டேட் இல்லாத காலத்தில் வாழ்ந்தார்கள். எங்கட வாப்பாக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் பாவிக்க தெரியா? அவங்களோட நாலேஜ் எல்லாம் சின்ன புள்ள புத்தி, ஒரு டெவலப் இல்லாத காலத்தில் உள்ளவங்க. இவங்ககிட்ட ஐடியா கேட்கிறதா, இவங்ககிட்ட எல்லாம் மஷூரா கேட்கிறதா? சும்மா சொல்லிக்கொள்றது விஷயம், அதெல்லாம் பெருசா அலட்டி கொள்ள தேவையில்லை. கியாமத் நாளுடைய அடையாளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெற்றோர்கள் கணக்கும் இல்லாத ஒரு சமூகமாக, பெற்றோர் அவங்கெல்லாம் அவங்களோட கதையெல்லாம் நம்ம எடுக்கவே தேவையில்லை. எங்கட யாழுவா மச்சாமாரு கேட்கிறாங்க, அவங்க போதும் எங்களுக்கு, எங்கட ஐடியாக்களுக்கு, எங்கட மஷூராக்கு, எங்கட பொருளாதாரத்துக்கு எங்கட கூட்டாளி மார்க்க போதும் என்று நினைக்கிறது கியாமத் நாளுடைய அடையாளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தாலா நிறைய சம்பவங்கள் இருக்கிறது பெற்றோர்களுடைய விடயத்தில். அல்லாஹு தாலா குர்ஆனை இறக்குனது அவனை பற்றி பேசுறதுக்கு. குர்ஆனை இறக்குனது காரணம் என்ன? அவனை பற்றி பேசணும், இபாதத்தை பற்றி பேசணும். அல்லாஹ் அவனை பற்றி பேசக்கூடிய சொற்களை எண்ணுங்க. வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, என்னை தவிர வேற யாரையும் கடவுளாக எடுக்க வேண்டாம், எனக்கு மட்டும் இபாதத் செய்யுங்க. அதுக்கு பின்னால உம்மா வாப்பாவோட எப்படி நடக்கணும் அதை பற்றி அல்லாஹ் பேசுறான்.
وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واغفر لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. இந்த 36 சொற்களும் அம்மா வாப்பாவோட எப்படி நடக்கணும். உங்களோட அம்மா அல்லது வாப்பா முதுமை அடைந்தால் பலா தகுல்லகுமா உஃப் என்ற வார்த்தையை கூட பாவிச்சிடாதீங்க. குர்ஆன் சொல்லுது உஃப் என்ற வார்த்தை பாவிச்சிடாதீங்க. தஃப்சீருடைய உலமாக்கள் உஃப் என்பதற்கு சி என்பதாக சொல்கிறார்கள். இன்னும் அதிகமான உலமாக்கள் உஃப் என்பது எது தெரியுமா? அம்மா வாப்பா கடைக்கு போன்னு சொன்னா இந்த வார்த்தை பாவிப்பது ஹராம். அம்மா வாப்பாக்கு முன்னால் நீங்க அப்படியா பாவிக்கிறோம்? எங்கட அம்மா வாப்பாட நிலைமை எப்படி இருக்குது? வலா தன்கருகுமா, அவங்க ஒன்று சொன்னா அதுக்கு மாற்றம் செய்யறது ஹராம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வாலிபர்களே, நண்பர்களே, எங்கட அம்மா வாப்பாட துஆ ஆக முக்கியம். இன்னைக்கு அம்மா வாப்பாவை பார்க்க போறதுக்கு நேரம் இல்லை. திருமணம் முடிச்சு அவர் வேற ஒரு இடத்துல இருந்துட்டார், அவர் வேற பிஸி ஆகிறார். அம்மா வாப்பாவை பார்க்க டைம் இல்லை. அதில் பிஸி ஷெடியூல், அம்மா வாப்பாவை பார்க்கலாம் டைம் இல்லை. இப்ப நாங்கள்லாம் ஓவர் பிஸியா திரியிறாளுக்கு தெரியாதா? கிழமையில ஒரு நாள் சைட் விசிட் அடிச்சுட்டு வாரது, ஒரு கெதரிங்க்கு போய்த்து வாரது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் ஆதமியுன் எந்தொரு இலாவாலிதைஹி நலரத்தன் ரஹ்மா. ஒரு மகன் அல்லது மகள் தன்னுடைய அம்மா வாப்பாவை சும்மா பார்க்கிறாங்க. வீட்டில் வச்சு பார்க்கல, சும்மா வீட்டுக்கு போற நேரம் சும்மா பார்க்கிறாங்க. அம்மா வாப்பாவை சும்மா பார்க்க போற என்ன கூலி? ஏற்றுக்கொள்ளப்பட்ட கபூல் செய்யப்பட்ட ஹஜ் செஞ்ச ஹாஜிகளுக்கு என்ன கூலியோ அதே கூலி அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு கொடுக்குறான். சஹாபாக்கள் கேட்டாங்க, ஃபீ குல்லி யௌமின் மிஅத மர்ரா யா ரசூலல்லாஹ், ஒரு நாளைக்கு 100 வாட்டம் பார்த்தா 100 விடுத்தம் பார்த்தா 100 விடுத்தம் ஹஜ் செஞ்ச கூலியா? சொன்னாங்க, கால நாம், ஆமா. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக மகத்தானவன், கூலி கொடுப்பதில் கஞ்சத்தனம் காட்டுறது கிடையாது. அதனால் அன்புக்குரிய வாலிபர்களே, எங்கிட்ட சில பெருமதி ஈக்கங்காட்டியும் சில நியாமத்துகள் ஈக்கங்காட்டியும் அதுல பெருமதி எங்களுக்கு விளங்கவே விளங்காது. யாராவது 2 கண் நீக்கிறதுக்காக சலாத்து சுக்கூர் தொழுகிறோமா? தொழமாட்டோம். ஏன்? அந்த பெருமதியா கூட அதை நினைக்க மாட்டோம். கண் இல்லாதவன்ட்ட போய் கேளுங்க, கண்ணுடைய பெருமதி என்ன? ஒவ்வொரு உலகத்துடைய கலர், இன்ன கலர், இந்த டிசைன், இதெல்லாம் எனக்கு பார்க்கணும்னு ஆசை என்பதை கண் இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் கண்ணுடைய பெருமதி. இதே போல உம்மா வாப்பா ஈக்கங்காட்டியும் அதுல பெருமதியும் விளங்காது, அவங்களோட மகத்துவமும் எங்களோட உள்ளத்துக்கு வராது. அதனால வாலிபர்களே, உங்களிடத்துல கைண்ட்லி ரிக்வெஸ்ட், உங்களோட வாப்பா அம்மா உயிரோடு இருக்கிறாங்களா? அவங்களுக்கு ஹிதுமத் செய்ய முடியுமா? அவங்களுக்கு பணிவிடைகள் செய்ய முடியுமா? பொருளாதாரத்தில் உதவி செய்ய முடியுமா? தாராளமா செஞ்சிருக்கணும். மௌத்தா போன பிறகு கபூர்ல போய் கத்தவான. உயிரோடைக்கங்காட்டி அவரை பார்க்கவும் இல்லை, உயிரோடைக்கங்காட்டி ஹிதுமத் செய்ய தயார் இல்லை, உயிரோடைக்கங்காட்டி வீட்டு பக்கமே போவல்ல. மௌத்தா போனதுக்கு பின்னால கபூர்ல கத்துறதால எந்த பிரயோசனமும் கிடையாது. அதனால உயிரோட இருக்கிறாங்களா, எங்களுக்கு ஹிதுமத் செய்ய முடியுமா? நேரம் எடுத்து போய் சந்திங்க, நேரம் எடுத்து போய் அவங்களோட பேசுங்க, அவங்களுக்காக நேரங்களை ஒதுக்குங்க. ஏன்? நான் எதிர்கால சமூகத்தின் தலைவனாக வரணுமா? என்னோட அம்மா வாப்பாட துஆ வெரி இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமான ஒன்றுதான் என்னோட அம்மா வாப்பாவுடைய பொருத்தம். மார்க்கம் சொல்லுது, 2வது கிரைட்டேரியா வாப்பா அம்மாக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய பிள்ளையாக மாறணும். 3வது மார்க்கம் பேசுது, எதிர்கால சமூகத்தின் நட்பிரதியாக வாழணுமா? உங்களிடத்தில் ஈக்கக்கூடிய 3வது தகமை, 3வது கிரைட்டேரியா, நல்ல நண்பர்களை தெரிவு செய்யணும். ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி இஸ்லாம் பேசுதா? நட்பை பற்றி இல்லை, நட்பை பற்றி பேசல. கொஞ்சம் புத்திஸ்ட்லேருந்து எடுப்போமே, கொஞ்சம் பைபிள்லேருந்து எடுப்போமே, கொஞ்சம் ஹிந்துலேருந்து எடுப்போமே. தீனுல் இஸ்லாம் மார்க்கம் கெம்ப்ரிஹென்சிவ் ரிலிஜன், பரிபூர்ணத்துவம் அடைந்த மார்க்கம்.
யாராலும் விமர்சனம் செய்ய முடியாத மார்க்கம். ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி மார்க்கம் பேசுது. ஐ நீட் செலக்ட் மை ஃப்ரெண்ட், வாட் இஸ் த கிரைட்டேரியா? நான் ஒரு நண்பனை தெரிவு செய்ய வேண்டும் என்றால் நண்பனுக்கு இருக்கக்கூடிய தகமைகள் என்ன? மார்க்கம் 5 கிரைட்டேரியாவை பேசுது. நீங்க ஒரு நண்பனை தெரிவு செய்யணுமா, இந்த 5 தகமைகள் இருந்தா அவனை நண்பனா தெரிவு செய்ய. ஒன்று, 5 நேரம் தொழக்கூடியவனாய்க்கும். முதலாவது விஷயம், தீன் உள்ளவர்களை நண்பர்களாக தெரிவு செய்யும். குறைஞ்சது பேசிக் தீன் நாலேஜ் ஆஃப் தீன், தீனுடைய ஐடியா, தீனோட தொடர்பு, மஸ்ஜிதோட தொடர்பு, இப்படிப்பட்டவங்களை நண்பர்களாக தெரிவு செய்யும். ரெண்டாவது, குட் attitude, அஹ்லாக், நற்குணம் உள்ளவர்களை நண்பர்களாக தெரிவு செய்யணும். பாங்க சொல்றாங்க, நடு பஜார்ல கச்சையை கட்டிட்டு சிகரெட் பத்துறார், இவர்கிட்ட நற்குணம் இல்லை, நண்பர்களை எடுக்க தகுதி இல்லாதவர். போதை வியாபாரம், போதை பாவனை, போதையோட தொடர்பு, நண்பர்களை எடுத்துடவே வேணாம். மிக கவலையான ஒரு நிலைமை தான். புத்தள நகர எல்லைக்குள்ளால் சுமார் 3000 தொடக்கம் 4000 வயது வந்த வாலிபர்கள் ஐஸ் என்ற போதைக்கு அடிக்ட் ஆகிறான். போலீஸ் ஸ்டேஷன்ல 10 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது எங்கட புத்தள நகர எல்லைக்குள்ளால், இந்த மாவட்டத்துக்குள்ளால். சுமார் ஒரு நாளைக்கு போதை கேஸ் மட்டும் 22 கேஸ் பதிவாகி கொண்டீங்க. கோர்ட்ஸ்ல ஒரு நாளைக்கு 5 தொடக்கம் 10 கேஸ் ஒவ்வொரு நாளும் பதிவாகி கொண்டீங்க. டிவோர்ஸ் கேஸ் கிழமையில சனிக்கிழமை தொடக்கப்படுகிறது, கிழமைக்கு 5 தொடக்கம் 10. இதுல பெரும்பாலும் 30 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் டிவோர்ஸ் அதிகமாக போய் கொண்டீங்க. வெளிக்கடை ஜெயில 11 வார்டு, ஒரு வார்டுக்குள்ள 800 பேர். நாங்க எங்க நாட்டில் சிறுபான்மை சமூகம், 100க்கு 10%, 2,20,00,000 22 லட்சம் முஸ்லீம்கள். ஆனா வெளிக்கடை ஜெயிலுக்குள்ளால மெஜாரிட்டி நாங்க தான், 32%. 11 வார்டு, ஒரு வார்டுக்குள்ள 800, 8800, சுமார் 3000 தொடக்கம் 3200 பேர் முஸ்லீம்கள். வயசெல்லைய பார்த்தா எல்லாம் 30 வயசுக்குள்ள 2000 பேருக்கு மேல. வாலிபம் முடிஞ்சிட்டு போய் கேட்டா, ஹசரத் என்னோட கூட்டாளி பழக்கினது தான், என்னோட கூட்டாளி தந்தை தான், என்னோட கூட்டாளி ஆட்டாவில் ஏற்றிட்டு வந்தது தான், என்னோட கூட்டாளியால தான் இந்த பிரச்சனையில மாட்டினேன். நல்ல நண்பர்களை தெரிவு செய்யணும். மார்க்கம் சொல்லுது, நல்ல அஹ்லாக் உள்ளவர்களை நண்பர்களா தெரிவு செய்யுங்க. அஹ்லாக் இல்லையா, நற்குணம் இல்லையா, நண்பனா எடுத்துடவே வானா அவர்கள்லாம். மூன்றாவது, சிறுபாவம் தொடர்ச்சியாக பெரும்பாவம் செய்யாதவனை நண்பனாக தெரிவு செய்யணும். நாலாவது, உலகத்துடைய பேராசை அற்றவர்கள் நண்பர்களாக தெரிவு செய்யணும். ஐந்தாவது, ஜோ கூட போய் சொல்லாதவனை நண்பர்களாக தெரிவு செய்யணும். ஏன்னா கெட்ட நண்பர்களை தெரிவு செஞ்சா இந்த உலகத்திலையும் கை சேதம்தான், மௌத்துக்கு போறோம் கை சேதம் தான். இன்னைக்கு ஒரு வாலிபரை கெட்டவன் சொல்றதுக்கு 2 ரீசன் தான். ஒரு வாலிபன் கெட்டவனா போறதுக்கு 2 காரணம். ஒன்று, எடிக்ட் ஆஃப் ட்ரக்ஸ், போதைக்கு அடிமையாகிறது. 2வது, லவ் எஃப்ஐஆர்ஸ், அந்நிய பெண்களோட தொடர்பு உருவாகிறது. இந்த 2க்கும் பொது காரணம் யாரு? ஒரு கூட்டாளி, ஒரு நண்பன். சிகரெட் பத்திரவங்கிட்ட போய் கேளுங்க, யாரு தந்ததுன்னு கேளுங்க. யாரும் ஓட்டட்டா பாவிக்கிறது அல்ல. ஒரு போதை பழக்கத்தை, ஒரு ஹராமான ஒரு விஷயத்தை யாரும் தேடி போய் செய்யறது கிடையாது. அதனால நல்ல நண்பர்களை தெரிவு செஞ்சிடணும். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்றான். உத்பா பின் அபி முஹைத்துடைய சம்பவம். இவர் காஃபிர், ஆனா விருந்து உபசாரம் செய்வார், சாப்பாடு போடுவார். அப்ப எல்லாம் வந்து சாப்பிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு நாள் இன்விடேஷன் கொடுத்தாங்க, யார சொல்ல நீங்களும் சாப்பிடணும் சொன்னாங்க. நீங்க கலிமாவை சொன்னா இஸ்லாத்துக்கு வந்தா சாப்பிட தயார். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், யா ரசூலல்லாஹ் நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் சாப்பிடுங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனதுக்கு பின்னால உத்பா பின் அபி முஹைத்துடைய கூட்டாளி நண்பன் தான் உபை இப்னு கலஃப். இவனுக்கு கேள்விப்பட்டுட்டு என்னோட நண்பன் இஸ்லாம் மார்க்கத்துக்கு பெல்ட்டி அடிச்சிட்டாரு. இப்ப வாரன் வந்து கேட்கிறான், நீங்க என்ன இஸ்லாம் மார்க்கத்துக்கு போயிட்டீங்களாமே? உத்பா சொன்னான், இல்ல இல்ல நான் இஸ்லாம் மார்க்கத்துக்கு போகல, நான் ஜோக்குக்கு களிமா சொன்னேன், சும்மா பொய்க்கு களிமா சொன்னேன். இவன் சொன்னா இந்த கதை சரி வராது, நீங்க இஸ்லாத்துக்கு போகலன்னு நான் நம்பணும்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்துல போய் துப்பிட்டு வரணும்.
நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹு தஆலா அப்படியான விடயங்களை விட்டும் எல்லாரையும் பாதுகாப்பானாக. உத்பா பின் அபி முஹீத் தன்னுடைய நண்பனுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான முகத்தில் போய் துப்புறான். அல்லாஹு தஆலா உடனடியாக குர்ஆன் ஆயத்தை இறக்குறான். யௌம யஹுல்லுல் ஸாலிமு அலா யதைஹி யகூலு லைத்தனி இத்தகது மஅர் ரசூலி சபீலா யா வைலதா லைத்தனி லம் அத்தகித் ஃபுலானன் கலீலா. யா ரசூலல்லாஹ், உத்பா பின் அபி முஹீத் தன்னுடைய நண்பனுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய முகத்தில் துப்பினானே, அவன் கியாமத்து நாளில் தன்னுடைய கையை புஜம்பர காட்டியும் கடித்து துப்புவான். அவன் சொல்வான், லைத்தனி, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நண்பராக தெரிவு செய்திருக்கலாமே. யா வைலதா, எனக்கு ஏற்பட்ட நஷ்டம், எனக்கு ஏற்பட்ட கை சேதம், நான் இவ்வளவான பிரச்சனைக்கு மாட்டினதுக்கு காரணம் லம் அத்தகித் ஃபுலானன் கலீலா. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படியே பாவிக்கிறான், இவனை நண்பனா எடுத்ததால தான், இப்படிப்பட்டவனை கூட்டாளியா தெரிவு செய்ததால தான், இந்த குவாலிஃபிகேஷன் உள்ளவனை என்னுடைய தோழனாக தெரிவு செய்ததால் தான் நான் இவ்வளவு கை சேதத்தில் மாட்டிக்கொண்டேன் என்று கெட்ட நண்பர்களை தெரிவு செய்தவர்கள் கியாமத்து நாளிலும் கை சேதப்படுவார்கள், இந்த உலகத்திலும் கை சேதப்படுவார்கள். அதனால எங்கட பிள்ளைகள் யாரோட கூட்டாளி வைக்கிறாங்க, எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க, என்ன பாவனையோடு இருக்கிறாங்க, மிக கவலையான நிலைமை. ஐஸ் அடிக்கிறவங்கட இன்றைக்கு சைக்காலஜியுடைய ரிசர்ச் என்ன தெரியுமா? பிரெயின் டெவலப்மெண்ட், மூளை அபிவிருத்தி அடைகிறது. சைக்காலஜியில் பேசுறாங்க 7 வயசுலேருந்து 15 வயசு வரை காட்டியிருந்தாங்க. இன்றைக்கு வாலிபர்ல என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், இந்த வயசுல நல்லா சூன் எடுத்துட்டு நல்லா ஃபன்னா ஈந்துட்டு கொஞ்சம் காலம் போட்டோம் மஸ்ஜிதோட தொடர்பாகும். பிரெயின் டெவலப்மெண்டுடைய காலம் இவ்வளோ காலம் தான். இந்த காலத்துக்குள்ளால ஒரு போதைக்கு அடிமையாகினா, ஓ லெவல் எக்ஸாமினேஷனோட ஒருத்தரால் போதைக்கு போய்த்தாருன்னா அவரை ரிகவர் பண்றது ரொம்பவும் கஷ்டம் என்பதாக சைக்காலஜியில் பேசுறாங்க. ஐஸ் அடிக்கிறவங்களோட அடையாளங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். சில அடையாளங்கள் இருக்கிறது. 6 மாசம் பாவிச்சா, 1 வருஷம் பாவிச்சா, 2 வருஷம் பாவிச்சா அவங்கள ரிகவர் பண்றதுக்கும் முறைகள் இருக்குது. அதனால அன்புக்குரிய நண்பர்களே, நல்ல நண்பர்களை நாங்கள் தெரிவு செய்வது மார்க்கம் சொல்லக்கூடிய 3வது கிரைட்டேரியா. 4வது மார்க்கம் சொல்லக்கூடிய வழிதான். இந்த ஆரம்பத்திலே நான் சொன்னேன், வாலிபம் என்பது அஷ்ஷபாபு ஷுஅபத்து மினல் ஜுனூன், யங்ஸ்டர் இஸ் அ சைன் ஆஃப் மேட்னஸ், ஒரு வகையான பைத்தியம். நான் சொல்றது தான் சரி, நான் செய்கிறது தான் சரி, நான் போற ட்ரக் தான் சரி என்று சொல்லக்கூடியதான் வாலிபம். அதனால நல்ல கைடர், வழிகாட்டிய தெரிவு செய்யும். அது எங்கட ஊர்களில் இருக்கக்கூடிய உலமாக்கள் எடுக்கலாம், மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் எடுக்கலாம், அதை படித்தவர்கள் எடுக்கலாம், சமூகத்தில் அந்தஸ்தில் உள்ளவங்கள் எடுக்கலாம். நல்ல வழிகாட்டி ஒருவரை நாங்கள் தெரிவு செய்யணும். நான் 2 ரகாத் தஹஜ்ஜுத் தொழுறேன், 4 ரகாத் தொழணும்னா என்ன செய்யறது? மஷூரா கேட்கலாம். நான் மூக்குத்தூள் பாவிக்கிறேன், மூக்குத்தூள்லேருந்து நான் ரிகவர் ஆகிறேன்னா என்ன செய்யணும்? இன்னைக்கு சர்வ சாதாரண 100க்கு 40 வீதமான மாணவர்கள் மூக்குத்தூள் பாவிக்கிறாங்க. அது அப்படின்னு தான் ஸ்டார்ட். ஒவ்வொரு போதையா ஒவ்வொரு ட்ரக்கா கொண்டு போகுது. ஒரு ஹராத்திலிருந்து வெளியாகணும், எனக்கு ஒரு வழிகாட்டி கட்டாயமாக தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாகவும் ரசூலாகவும் இருந்தார்கள், நல்ல கைடராக இருந்தாங்க, வழிகாட்டியாக இருந்தாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு, உம்மு சுலைம் ரலியல்லாஹு ஒப்படைக்கிற நேரம் வெறுமனே 10 வயது வாலிபர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ராயிசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுக்கு வரைவிலக்கணம் எழுதுவதில் தலைவர் என்று வர்ணிக்கப்படுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போற நேரம் வெறுமனே 14 வயது வாலிபர். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ ஜஹலை வெட்டிட்டு வராங்க, வாள் தரையில் இழுபட்டு வருது, சின்ன புள்ள. நாங்க ஓதுற குர்ஆன், இந்த குர்ஆனை எழுதினவர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வஹி எழுதக்கூடிய முழு ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். வெறுமனே 11 வயது வாலிபர். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு படைக்கு தளபதியாக போகிறாங்க, வயசு எத்தனை? வெறுமனே 17 வயது வாலிபர். லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய கால வாலிபர்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. சமூகத்துல சொன்னாங்க, நுசிர்து பிஷ்ஷபாப், வாலிபர்களை கொண்டுதான் நான் உதவி செய்யப்பட்டேன். நல்ல கைடராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார். எங்கட பக்கத்து நாடுல இந்தியா
சிந்த் என்ற பகுதியை வெற்றி கொண்டார். நாங்கள் எல்லாம் வரலாறுல படிச்சுப்போம் முகலாயர்களுடைய ஆட்சி என்று. இந்த சிந்த் என்ற பகுதியை வெற்றி கொண்டவர் யார்? முஹம்மது இப்னு காசிம் ரஹிமஹுமுல்லாஹ். 900 இயர்ஸ் முஸ்லிம்களோட ஆட்சி, 900 வருடம் முஸ்லிம்களோட ஆட்சி இந்தியாவில். முஹம்மது இப்னு காசிம் ரஹிமஹுல்லாஹ் வெற்றி கொள்ற நேரம் வயசு எத்தனை? வெறுமனே 18 வயது வாலிபர் தான். யூரோப்ல முதலாவது இஸ்லாம் பரவிய நாடு ஸ்பெயின் நாட்டுக்கு கொண்டு போனார் தாரிக் இப்னு ஜியாத் ரஹிமஹுமுல்லாஹ். 800 இயர்ஸ் முஸ்லிம்களோட ஆட்சி, வயசு எத்தனை? வெறுமனே 19 வயது வாலிபர் தான். அன்றைய கால வாலிபர்கள் எல்லாம் முழு உலகத்துக்கும் தீனையும் மார்க்கத்தையும் கொண்டு போனார்கள். இன்றைக்கு கவலையான விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு உள்ள வாலிபர்கள் தன்னட்ட ஈமான தீன ஆக குறைஞ்சது 5 நேரம் பேணுதலா தொழ முடியாத வாலிபர்கள் தான் இன்றைய வாலிபர்களாக. இன்றைய வாலிபர்களுடைய காலமெல்லாம் எங்க கழியுது? ஒன்று பால் அடைஞ்ச வீட்டுக்குள்ள, இல்லாட்டி குளத்து கட்டுக்குள்ள, இல்லாட்டி மர பொந்துல, இல்லாட்டி ஏதாவது பாடசாலைகளுடைய வாசல்கள்ல. எதிர்கால சமூகத்தின் தலைவர்கள் நாம், சாதனையாளர்கள் நாம். நாம் செய்யக்கூடிய விடயங்கள் மிக சரியாக பிளான் பண்ண வேண்டும். அது மார்க்கம் சொல்லுது. இந்த 4 கிரைட்டீரியாக்களை உங்களோட வாழ்க்கையை கொண்டு வாங்க. ஒன்று, தக்வா உள்ள வாலிபர்களாக மாறுங்க. முதலாவது, ஆக குறைஞ்சது 5 நேரம் தொழுகை விட்டுறவே கூடாது. இன்னைக்கு கவலையான விஷயம், எங்கட வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பு என்ன தெரியுமா? பிரியாணி சாப்பிடுறது அல்ல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வைஃபை கூட்டிட்டு ஒரு ட்ரிப் ஒன்று அடிக்கிறது, இல்லாட்டி நைட்டுக்கு ஒரு ஃபேமிலி கேதரிங். இதல்ல வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பு. வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பே குத்துபா தான். குத்துபாக்கு முன்னால நாங்க எத்தனை வாலிபர்கள் வந்தோம், இன்னும் வந்துட்டு தான் இருக்கிறோம். இல்ல, ஜும்மாவுடைய மகத்துவம் எங்கட உள்ளத்தில் எல்லாம் போய்த்து. இப்ப ஜும்மாவே எங்கட நிலைமை எப்படின்னா, இன்றைக்கு சுபஹ் தொழுகையுடைய நிலைமை, நேற்று தொழுகையுடைய நிலைமை, எங்கட 5 நேர தொழுகையுடைய நிலைமையை கொஞ்சம் நாங்க யோசிக்க வேண்டிய நிலைமை. எங்கட வாழ்க்கை எப்படி போகுது? ஏன்னா நம்ம அது அடுத்த சமூகத்துடைய தலைவர்கள் நாம். அதனால ஆக முக்கியம், முதலாவது தக்வா உள்ள வாலிபர்களா வரும். அதே போல எங்கட ஊர்களில் மிக முக்கியமான ஒரு தேவைப்பாடு இது, நல்ல கல்வி சமூகத்தை உருவாக்க வேண்டியது. நல்ல எடுகேட் பிள்ளைகள் வாலிபர்களை உருவாக்க வேண்டியது எங்கட தேவையாக இருக்குது. தனவந்தர்களாக இருக்கக்கூடியவங்க, படிக்க முடியுமான பிள்ளைகள், எத்தனையோ ஏழை பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவங்க பயோ செய்யறதுக்கு மெட்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ், ஏதோ ஒரு ஸ்ட்ரீம்ல, பிடெக், இடெக், ஏதோ ஒரு ஸ்ட்ரீம்ல நான் ஒரு சாதனையாளனாக வரணும் என்று தவிச்சு கொண்டிருக்கிறாங்க. இவங்களை இனம் கண்டு படிக்கக்கூடியவர்களாக மாற்றும். எங்கட ஊர்ல படிக்கக்கூடிய சமூகங்கள், எங்கட ஊருக்கான எத்தனையோ தேவைப்பாடுகள் இருக்குது. எவ்வளோ ரிசோர்ஸ்கள் இருந்தும் எங்கட தேவைப்பாடுகளை நிவர்த்தி செய்ய முடியாமல் இருக்குது. அதனால கல்வி சமூகத்தை உருவாக்க வேண்டியதும் எங்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்குது. ஆக முக்கியம் தக்வா உள்ள வாலிபர்கள், உம்மா வாப்பாக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய வாலிபர்கள், நல்ல நண்பர்களை தெரிவு செய்யக்கூடிய வாலிபர்கள், அடுத்தது நல்ல கைடரை தெரிவு செய்யணும். இந்த 4 தன்மைகளும் இருந்தால் நிச்சயமாக எதிர்கால சமூகத்தின் தலைவர்களாக நாம் வாழலாம். அதே போன்றுதான் எங்கட பக்கத்து நாடு முஸ்லீம் சமூகத்துடைய பலஸ்தீனில் நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் வீடியோக்குள்ள நாங்கள் பார்த்துப்போம். ஒரு 2 வயசுக்குள்ள அம்மான்னு போகுது. யா உம்மி உம்மி, அம்மா பார்த்தா அம்மா ஷஹீத், அம்மா அப்படியே ஜனாசாவை அப்படியே ஏற்றுறாங்க ஆம்புலன்ஸில். அதுக்கு பின்னால் அவரோட வாப்பா இருக்கிற அப்படியே போகுது. வாப்பாட ஒரு பக்கம் காலையில் அவரும் ஷஹீத், அவரோட ஜனாசா அப்படியே ஏற்றப்பட்டு இவ்வளோ தியாகத்தோடு அவங்க இது கொண்டிருக்கிறாங்க. ஒழுங்கான சாப்பாடு இருக்குதா? ஏன்னா நிறைய பொது ஸ்தலங்களுக்கு அடிபட்டு கொண்டே இருக்குது. மருத்துவமனையாக இருக்கலாம், பாடசாலைகளாக இருக்கலாம், பொது இடங்களாக இருக்கலாம், பஸ், எல்லா துறைகளிலும் அடிபட்டு கொண்டே இருக்குது. இந்த சகோதரர்களுக்கு நாங்கள் துவா செய்யணும். ஒவ்வொரு தொழுகையிலே நாங்கள் துவா செய்யணும். சுன்னத்தான தொழுகையுடைய சுஜூதில் நாங்கள் துவா செய்யக்கூடியவங்களா மாறணும். ஏன் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் இந்த உம்மத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜுடைய பயணம் மேற்கொண்டாங்க, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்தது. அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்தார்கள். உலகத்துக்கு அனுப்பப்பட்ட முழு நபிமார்களும் மாமூர்களாக தொழுதாங்க. உலகத்துக்கு அனுப்பப்பட்ட முழு நபிமார்களுடைய கால் பதம் பட்ட இடம்தான் மஸ்ஜிதுல் அக்ஸா.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல இந்த மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்கிறாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு 16 மாதம் கிப்லாவாக முன்னோக்கி தொழுத பள்ளி மஸ்ஜிதுல் அக்ஸா. அப்ப இந்த உம்மத்துக்கும் முஸ்லிம் சமூகத்துக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த பலஸ்தீன் மண்ணுக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால அந்த சகோதரர்களுக்கும் நாங்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். எங்கட வாலிபங்களை மிக அழகாக பிளான் பண்ணி கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களோட தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுக்கு கல்விகளை கற்றுத்தந்த ஆசானுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாலிபங்களை நீ கபூல் செய்தருள்வாயாக. மஸ்ஜிதுகளை ஹயாத்தாக்கக்கூடிய வாலிபர்களாக எங்கள் வாலிபர்களை கபூல் செஞ்சுருவாயாக. எங்கள் அனைவருக்கும் எதிர்மான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தை தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிரதனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.